பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? ஸோ இது இந்தியாவிலையும் இருக்குங்க இந்த ஏவுகணை. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரஷ்யாக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையுமே இவங்களால ஈஸியாக தாக்கி அழிச்சிட முடிகிறது. ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை மட்டும் அழிக்க முடியறதில்ல. இந்த ஏவுகணைகள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இலக்கை அடைவதில் ரொம்ப துல்லியம் வாய்ந்தது. இது ஈவன் இங்கே ரஷ்யாவிலேருந்து ஏவப்பட்ட ஏவுகணை அமெரிக்கா வரைக்கும் கூட ஈஸியாக போயிடுதுங்க. இது யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, இதை தாக்கி அழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தான் இந்த சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குறாங்க. சூப்பர் சோனிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி, அதாவது சவுண்டோட வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் இது பயணிக்கக்கூடியதுங்க. இது இந்தியாவில் பிரம்மோஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ரஷ்யாவில் இதை P800 ஓனிக்ஸ் யாங் ஹாண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுங்க. இந்த சாதனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்குது அவர்களை. இது இந்தியா கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க. SSLV வடிவமைப்பை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு இஸ்ரோ அளவிப்பு. SSLV அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது சிறிய அளவிலான சேட்டலைட். 500 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் வந்து லோவர் எர்த் ஆர்பிட்டில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டுங்க. ஸோ இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் தனியார் நிறுவனங்களையும் விண்வெளித்துறையில் வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்பேஸ் அப்படின்னு தனியொரு திட்டத்தை உருவாக்கினாங்க. இந்த திட்டத்தை மூலிமா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களை வந்து விண்வெளித்துறையில் ஊக்குவிக்கிறது மூலிமா அவங்களும் சேட்டலைட் அனுப்புறது, அவங்களும் வந்து விண்வெளித்துறையில் கால் பதிக்கணும், அவங்களுக்கு உதவும் விதமாக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக SSLV ரக ராக்கெட்டுகளை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் அவங்களும் பங்கேற்றுக்கணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க தனியார் நிறுவனங்களுக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய கியான்வாபி மசூதியில் வந்து இப்போ தொல்லியல் துறை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியான்வாபி மசூதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இங்கே இருக்குது, இந்த மசூதி இங்கே இருக்குது, இது பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க. அது போக இந்த மசூதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே தொல்லியல் துறை ஆய்வு நடத்த உள்ளதுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மசூதி ஒரு கோயிலுக்கு மேலே தான் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஆய்வு நடத்தப்படுங்க. அகமதியா பிரிவினர் முஸ்லீம்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆந்திர வக்ஃப் வாரியம் வந்து தீர்மானம் வைத்திருக்கு. யார் அந்த அகமதியா முஸ்லீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா முகமது நபிகள் தான் வந்து கடைசி இறை தூதரை வந்து அவரை தான் ஏற்றுட்டு அவரை தான் வழிபடுவாங்க. இதில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அகமதியாங்கிற முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா மிர்ஷா குல அகமதுன்னு சொல்லக்கூடிய அவர்கள் குல தலைவரைத்தான் வந்து இவங்க கடைசி இறை தூதரை ஏற்றுட்டு அவரைத்தான் வழிபடுறாங்க. இதனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த அகமதியா முஸ்லீம்களை வந்து ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. இவர்கள் வந்து முஸ்லீம்கள் அல்ல என்று பலரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்திய அரசு இவர்களை முஸ்லீமுடைய ஒரு பிரிவினரை தான் கருதுதுங்க. முதல் தடவை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியம் வந்து 2012ஆம் ஆண்டு இவர்களை காஃபீர், அதாவது முஸ்லீம் அல்லாதவர் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுனால இப்போ மறுபடியும் அதே பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா அகமதியா முஸ்லீமினர் வந்து போய் மத்திய அரசை சந்திச்சிருக்காங்க. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சந்தித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரியத்துக்கு முஸ்லீம் அமைப்புகளுடைய சொத்து மற்றும் நிர்வாகத்தை தான் பார்த்துக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கே தவிர இது போல ஒரு பிரிவினரை வந்து முஸ்லீம்கள் அல்ல என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கூறியிருக்காங்க. ஜூனியர் துப்பாக்கி சுடுதலில் வந்து இந்தியாவுக்கு 2வது இடம். அதாவது ஜூனியர் உலக சாம்பியன் துப்பாக்கி போட்டி வந்து கொரியாவில் நடந்துட்டுருக்கு. இதில் கமல்ஜீத் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு முக்கிய தங்கப்பதத்தை வாங்கியிருக்காங்க. அவருடன் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 6 தங்கப்பதம், 6 வெள்ளி பதக்கம், 5 வெண்கலம் என 17 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. இதில் இந்தியா 2வது இடத்தை பெற்றிருக்கு, சீனா முதலிடத்தை பெற்றிருக்குங்க.